ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, ஒரு சிம்பிளான மெஹந்தி டிசைன். இந்த டிசைன் எப்படி போடலான்னாக்கா, ரொம்ப ஈஸி. ஒரு ஸ்பைரல் போட்டு, அதுக்கப்புறமா ஒரு அம்ஸ் போட்டு, அதுக்கப்புறமா ஃப்ளவர் ஷேப்பே நிறைய டைப் இருக்குது. அதெல்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஃப்ளவர் ஷேப் வேணாலும் வரைஞ்சிக்கலாம். நான் வரைஞ்சது ஹம்ஸ்லேயே கொஞ்சம் பெரிய ஹம்ஸ் மாதிரி. நீங்கள் ஒரு கோபுரம் மாதிரி அல்லது ஒரு ரோஸ் பெட்டல் மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது. அதில் என்னென்னா ஒரு மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் இதில் ஃபஸ்ட்டு நம்ம சென்டராக ஒரு பூ வரைஞ்சிட்டோனாக்கா, அதுக்கப்புறம் கை ஃபுல்லாக வரைய ஈஸியாக இருக்கும். இந்த ஃப்ளவர் ஃபஸ்ட்டு வரைஞ்சிடுவோம். வரைஞ்சதுக்கப்புறமா லீஃப் கொடுத்துட்டு, அது கூடவே ஸ்பைரல், அதாவது கம்மா கொட்டேஷன்னுவாங்க, அந்த மாதிரி ஒரு இது கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வேறு எது வேணாலும் கொடுக்கலாம். உள்ளே ஆக மொத்தத்தில் கவர் பண்ணும். ஃபஸ்ட்டு பாம், அதாவது உள்ளங்கை ஃபுல்லாக டிசைன் போட்டு ஃபில் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா ஃபிங்கர்ஸ் போடலாம். அப்படின்னா தான் நம்ம போடும்போது கையில் பட்டு அழியாமல் இருக்கும். நம்ம போடும்போது அழியாமல் இருக்கும். அங்கேயும் அதே மாதிரி ஒவ்வொரு விரல்லையும் ஒரு ஃப்ளவரு, லீஃபு, கொட்டேஷன், அதாவது கம்மா மாதிரி மார்க்கு, அப்புறமா ஒரு கொடி மாதிரி போட்டு அதில் இலை போட்டுக்கிறோம். லீஃப் அதே தான், சேம் அதே மாதிரி போட்டுட்டு ஃபுல்லாக கலர் கொடுத்துக்கலாம். அதாவது கலர்னாக்கா, நம்ம விட்டுருக்க இடத்துல கேப் ஃபுல்லாக திக் ஷேடாக கொடுத்துக்கலாம். திக் ஷேடாக கொடுத்து அப்படியே ஃபுல்லாக பார்த்தோம்னாக்கா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி ஃபிங்கர்ஸ்க்கும் திக் ஷேடாக கொடுத்து பார்க்கலாம். இதுபோல் வீடியோ உங்களுக்கு வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப சிம்பிளாக, அதாவது பிகினராக இருக்கிறவங்களுக்கு சிம்பிளாக கற்றுக்கிற மாதிரி டிசைன் போட்டு பண்ணுவேன். ஒர்க் பண்ணி போடுறேன் இனிமேல்ட்டு யூடியூப்பில். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள்.